Hello everyone, welcome back to our channel என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு ஒரு குட்டி vlog தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஹாய். அதுக்குள்ள எங்க கிருஷ்ணனுக்கு வெக்கம் வந்துருச்சு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நாங்க இன்னைக்கு விநாயகர் வாங்க கடைக்கு போயிட்டு இருக்கோம். நீங்களும் எங்க கூட வாங்க. ஹாய், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா? ஸோ வீட்டில் இருக்க ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு விநாயகரும் அதுக்கு தேவையான திங்ஸும் வாங்குறதுக்காக, பூஜைக்கு தேவையான திங்ஸும் வாங்குறதுக்காக நாங்கள் இப்போ வெளியில் கிளம்பிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற வீடியோஸ் அப்படியே உங்களுக்கு எடுத்து போடுறோம். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்க மெயின் ரோட் வந்துட்டோம். இதுக்கப்புறம் விநாயகர் கடை தான் தேடணும். இதுதான் வசி பேலஸ். இதான் வசி பேலஸ். சாப்பிட வாங்க சொல்லுவாங்களே, ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். பட் இப்போ லாக்டவுன்னால அப்படியே கலை இழந்து இருக்கு. இது வந்து சத்யம் ஹோட்டல். வெஜிடேரியன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக இந்த வழியில் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இது எங்களோட மறைமலை நகர் கிரவுண்டு. இப்போ மறைமலை நகர் ஆர்ச்சுக்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். இதுக்கப்புறம் விநாயகர் தான் தேடணும். ஆமாம் ஆமாம். இது வந்து கொரோனா அஃபெக்டட் ஏரியா. ஸோ இதை ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம். லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விநாயகர் ஷாப்பு. நாங்கள் இங்கே தான் வந்து எப்போவும் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவோம். இப்போ விநாயகர் தேடிட்டு விநாயகர் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரலான்னு வந்திருக்கோம். இப்போ அந்த ஷாப்பில் விநாயகர் பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதனால் இப்போ நாங்கள் ஃப்ரூட் ஷாப் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக ஒரு இடத்துல வரும்போது பார்த்தோம், அங்கே போய் வாங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர்லாம் நிறைய விநாயகர் ஷாப்பு, நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இந்த வாட்டி வந்து ஒரு 2 இடம் 3 இடத்துல தான் விநாயகரே விற்றாங்க. கிறிஸ்குட்டி வந்து மாதுளப்பழம் இது வேணாம் இது வேணும் அப்படி சொல்லி அவர் பார்த்து எடுத்துட்டு இருக்காரு. இப்போ தர்ஷன் வந்து பைனாப்பிள் எடுக்கிறாரு. இப்போ ஃப்ரூட்ஸ் பர்ச்சேசிங் வந்து ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஃப்ளவர் ஷாப்பு அதெல்லாம் பார்க்கலாம். வந்து வெயிட் போட்டு எவ்வளோ கணக்காக காசு வருதோ அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து ஃப்ளவர் ஷாப் வந்திருக்கோம். பூ கடைக்கு பூ வாங்கிட்டு இருக்கோம். பூவெல்லாம் பயங்கர விலை. அன்னைக்கு நாங்கள் எப்போவும் முன்னாடி நாள் வாங்கி வச்சுருவோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் விநாயகர் ஷாப் தான் போக போகிறோம் விநாயகர் வாங்கிறதுக்கு. இங்கே தான் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு போனோம். இங்கே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது மற்ற கடையை விட. அதனால் வாங்குகிறோம். அவர் வந்து கவரில் போட்டு வச்சனால அந்த வெடிப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. மற்ற ஷாப்லாம் வந்து கவரில் இருந்தனால வெடிப்பு, கவர் போடாதனால வெடிப்பு இருந்தது. இன்றைக்கி நாங்கள் 2 விநாயகர் வாங்குகிறோம். ஒன்று வந்து அம்மா எங்களையே வாங்க சொல்லிட்டாங்க. அதனால் அம்மாவோடது தர்ஷன் வாங்கிட்டாரு, எங்களோடது நாங்கள் வாங்கிட்டோம். மாஸ்கோட பிள்ளையார் வாங்குகிறோம் இந்த டைமு. இப்போ வந்து நாங்கள் எல்லா பர்ச்சேசிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வீட்டில் வந்து இருக்கிற ஒர்க்ஸ் முடிச்சுட்டு பூஜையும் அப்படியே நம்ம இதில் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பூஜை ரெடி பண்ணி வச்சுட்டோம். மம்மி
பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சுவலாக பிள்ளையாருக்கு வந்து எங்களுக்கு கொடை கிடைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் கொடை இல்லாமல் விநாயகர் கும்பிட்றோம் நாங்கள். கொடை எங்கேயுமே கிடைக்கல, நாங்கள் தேடி தேடி பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து எங்கள் அத்தை வீட்லேயும் விநாயகர் வச்சு கும்பிடுற வழக்கம் இல்லை, எங்கள் அம்மா வீட்லேயும் இல்லை. ஒரு டைம் எங்கள் ஃப்ரெண்டு வந்து நாங்கள் வாங்குவோம்னு நினச்சி எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு விநாயகர் காலையில் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ வாங்கினது கொடுக்க வேண்டாம் அப்படின்றனால அதை வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 7 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதோடு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து விநாயகர் வாங்கி அப்படியே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எங்கள் அம்மாவுக்கும் கற்றுக் கொடுத்துட்டோம் விநாயகர் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை போயிட்டு இருக்கு. 3rd விளக்காய் ஏற்றுறாங்க எங்கள் மம்மி. 3rd இல்லை தர்ஷன், 4th. ஃபஸ்ட்டு மெயின் விளக்கு ஏற்றிட்டோம்ல. இவர் தான் எங்கள் வீட்டில் இருக்க விநாயகர். இவர் வந்து ஆக்சுவலாக கிஃப்டாக வந்தவர். நாங்கள் வந்து ஷோகேஸில் வச்சுருந்தோம். என் தங்கை தான் சொன்னால் ஷோகேஸில் வைக்காதக்கா வச்சு சாமி கும்பிடு அப்படின்னு. ஸோ அதில் வச்சு சாமி பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அப்பா பர்த்டே, எல்லாரும் பர்த்டே. எருக்க மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தர்ஷன் தான் வந்து கோர்த்தாரு. எங்கள் வீட்டு வாசல்லேயே வந்து எருக்கம் செடி இருக்குது. ஸோ அதுலேருந்து அவரே பறிச்சுட்டு வந்து அவரே அவர் கையால் கோர்த்தாரு. பூ பறிக்கிறதுக்கு வந்து கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ணார். போட்டு போடா. எங்கள் டேடியும் எங்கள் கூட வந்தாரு. பூ பறிச்சுட்டு பார்த்தா ஷானை வாக்கிங் கூட்டு போயிட்டாரு. இதுதான் எங்களோட பூஜை அறை. அம்மா தான் சொன்னாங்க. இதுதான் எங்கள் வீட்டு பூஜை அறை. நாங்கள் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பூஜை அறை வந்து ஆர்டர் கொடுக்கல. அது ஒரு பெரிய கதை. ஒரு நாள் பூஜை அறை டூர் போடும்போது நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி சொல்கிறேன். கிருஷ்ணன் தூரவா, கிருஷ்ணன் தூரவா. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இப்போ இந்த சாம்பிராணி தான் ஏற்றிட்டுருக்கோம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் ஏற்றிட்டுருக்கோம். ஏன்னா இவங்க யாருக்குமே வந்து அந்த புகை சேர மாட்டேங்குது. எனக்கு வந்து அந்த சாம்பிராணி, பால் சாம்பிராணி நெருப்பு போட்டு போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்களுக்கு செட் ஆகாதனால நான் எப்போவாவது இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா பர்பஸாக சாம்பிராணி போடுவேன். நாங்கள் சபரிமலை எங்கேயாவது போயிட்டோன்னா எங்கள் மம்மி எங்களுக்கே தெரியாமல் போடுவாங்க. என் தம்பி கிருஷ்ணன் ரொம்ப நேரமாக கொழுக்கட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. நாங்கள் சொன்னோம் சாமி கும்பிட்டாதான் கொழுக்கட்டைன்னு. அதனால அப்படி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. கற்பூரம் ஏற்றணும். தேங்காய் உடைக்க போகிறோம். எப்பவுமே எங்கள் டேடி தான் உடைப்பாரு. இந்த வாட்டி மம்மி உடைக்கிறாங்க. இல்ல பொய் சொல்றான். எப்பவுமே ரெகுலரா அவர் என்னதான் உடைக்க சொல்லுவார் தேங்காய். அம்மி அந்த பூல என்ன பண்ணுவீங்க? ஆனா தண்ணி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி தேங்காய் உடைச்சு தண்ணி வர்றதுக்குள்ளவே தண்ணிக்கு சண்டை வந்துருச்சு எங்க வீட்டுல. குட்டீஸ் 2 பேரும். கணபதி பாப்பா மோரியா, வெங்கலமூர்த்தி விநாயகா. இவங்க தான் எங்க அத்தை. இவர் தான் கிருஷ் குட்டி. எங்க அப்பா திட்டினால அங்க இருந்தே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் எங்க வாசல். இதுதான் எங்களோட என்ட்ரன்ஸ். உள்ள பார்த்தா மாதிரி லக்ஷ்மி வச்சிருப்போம். வெளியில பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருப்பாரு. இவர் வந்து ஆக்சுவலா இடம்புரி விநாயகர். ஆனா எங்களுக்கு டைல் செலக்ட் பண்ண போகும்போது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி வாங்கின விநாயகர் அவரு.
இப்போ அத்தா வந்து தீபாராதனை காட்டுறாரு. ரொம்ப பொறுமையாக காட்டுவார் அவர் உண்மையாக. அப்புறம் எங்க ஆயாவும் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டுருவப்பா பாரு சாய்க்க. கட் நெக்ஸ்ட் கிறிஷ் குட்டி ஒரே சண்டை போட்டு அவரும் வந்து சாமி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 21 இலை அப்புறம் வந்து பூக்கள் இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து என்னோட கோஸ்ட் ஆஃப் ரித்திகா வந்து பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்க அத்லட் கோஸ்ட் ஆஃப் அவங்க பார்த்து சொல்லிவிட்டு அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எல்லா பூவும் வந்து அவங்களே தேடி போய் கடையில் வாங்காமல் ஒரு இடமா போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி எல்லா பூவையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த டைமில் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ரித்திகாவுக்கு. அந்த பூ இலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு உண்மையாகவே ரொம்ப மன நிறைவாக இருந்தது. ஸ்லோகம் போட்டு விட்டுட்டு அந்த ஃபுல் ஸ்லோகம் போட்டு விட்டு ஃபுல்லாக மேலே அந்த பூக்கள் வச்சு அர்ச்சனை பண்ணது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. இந்த வருஷம் தான் நாங்கள் பண்ணோம். ரியலி தேங்க்யூ ரித்திகா. தேங்க்யூ மேம். நீ எவ்வளோ சொல்லி அவனுக்கு வழி விடு. அந்த சைடு போட்டு தேங்க்யூ ரித்திகா மேம். எல்லா இலையும் போட்டு பூஜை பண்ணனால விநாயகர் மறையிற மாதிரி ஆயிட்டாரு கீழே உள்ள விநாயகர். அதனால நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்த விநாயகருக்கும் போட்டு அப்படியே பூஜை பண்ணோம். உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட யாராவது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி வச்சு பூஜை பண்ணுறதுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உண்மையாக இது எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம். பட் ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். நல்ல சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு இலைக்கும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொன்னாங்க அவங்க அந்த யூடியூப்பில். அதனால் நீங்கள் அதையும் போய் பாருங்கள். இப்படி தான் எங்களோட விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணி சாமி கும்பிட்டோம். அதனால் ரொம்பவே நல்லா இருந்தது. உண்மையாகவே ஃபேமிலியோடு சேர்ந்து பூஜை பண்ணுறது, ஃபேமிலியோடு சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல விஷயங்கள். ஸோ கண்டினியூவாக அதை செய்வோம். எங்களோட விநாயகர் சதுர்த்தியை எல்லோரும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அப்பாட்ட பட்டாசு அடிக்கலான்னு கேட்டேன், ஆனால் வேணாம் சொல்லிட்டாரு. அவங்க ஒரு இதுக்கும் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம வரலட்சுமி நோம்பு கும்பிட்டோமா, வாங்கப்பா பட்டாசு வெடிக்கலாம். லாஸ்ட் இயர் பட்டாசுங்க கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் நாங்கள் தான் இந்த மாதிரி கொரோனா அது இதுன்னு இருக்குது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டுகிட்டே வரோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கேட்டாங்க, நெக்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்திக்கும் கேட்டுட்டாங்க, அடுத்தது தீபாவளிக்கும் கேட்கலான்னு இருக்கோம். அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ. எங்களோட இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி.